ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 28வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நமக்கு வழங்கப்படும் அந்த அறிவுரை என்ன, நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்றால், ஆனந்தமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த வழிகள் என்னென்ன என்று சொல்றார். அப்போ சொல்லும்போது கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் கீதா, இங்க கீதா என்று சொல்லும்போது பகவத்கீதையை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கு. நாம சஹஸ்ரம் என்றாலே சஹஸ்ரநாமத்தை குறிக்கும் சொல்லாக இருக்கு. விஷ்ணுவின் 1000 பெயர்கள் கொண்ட ஸ்தோத்திரமான சஹஸ்ரநாமத்தையும், அதே நேரத்தில் அந்த விஷ்ணுவே அவதாரம் எடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன அந்த பகவத்கீதையும் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நம்ம ஜெபித்தோம், அதை நம்ம பாராயணம் செய்தோம் என்றால் அதிலேருந்து கிடைக்கும் அந்த கருத்துக்கள், அதிலேருந்து கிடைக்கும் அந்த ஒரு உபதேசங்களை வைத்து ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் என்று சொல்றான். தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். அது போலவே பல ரூபங்கள்ல பல அவதாரங்கள் எடுத்துட்டு வந்த ஸ்ரீபதி, அவருடைய அந்த ரூபத்தை தியானம் செய்ய வேண்டும். ஸ்ரீபதி என்று சொன்னாலே ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமிக்கு கேள்வனாக, அப்பேற்பட்ட மகாலட்சுமிக்கு பதியாக இருப்பவர் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள், அப்பேற்பட்ட விஷ்ணுவின் அந்த ரூபத்தை தியானம் செய்தால், அந்த ரூப சௌந்தரியத்தில் நம்ம மூழ்கி போனோம் என்றால் அதுவே பேரானந்தத்தை தரும் என்றும் சொல்றார். தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். எப்பொழுதும் நல்லவாளோடு சேர்க்கை வைத்துக் கொள்ளணும், சாதுக்களோடு சேர்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். என்றால் இந்த சாதுக்களோட சேர்க்கை ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் இதே பஜகோவிந்தத்தில் பார்த்தோம். ஒருவனுடைய சேர்க்கை எப்படி இருக்கோ அது போலவே தான் அவன் வளரும் விதமும் இருக்கும். ஒருவன் எப்படி வளர்கிறானோ அது போலதான் அவன் இந்த பிறவியை விட்டு அடுத்த பிறவி போகும்போது அவனுக்கு அடுத்த பிறவி இருக்கா, அந்த பிறவி எப்படி இருக்கும், இல்ல பிறவியே இல்லாமல் மோட்சம் அடைவானா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தனோட சேர்க்கையை பொறுத்தும் இருக்கு என்று பார்த்தோம். அப்படி ஒரு கம்பெனி, ஒரு குட் கம்பெனியில ஒரு நல்ல சேர்க்கையோடு நம்ம இருக்க வேண்டும். அப்படி நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம், நல்லவர்களோடு சேர்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும். தேயம் தீன ஜனாயஜ வித்தம். அது போலவே நம்ம கிட்ட இருக்கும் அந்த பணம், நம்ம கிட்ட இருக்கும் செல்வம், அது நம்மளோட தேவைக்கு அதிகமாக இருந்தது என்றால் அதை சேர்த்து வைத்து, இன்னும் கொஞ்சம் அதுக்கும் மீறி கொஞ்சம் இருந்தது என்றால் அதை தானமாக தர வேண்டும் என்று சொல்றார். என்றால் தேவைக்கு மீறி இருக்கும் பணமானது நம்மளோட நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கும் என்று இதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த பணத்தை, அப்பேற்பட்ட அந்த செல்வத்தை சத்காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி என்றால் தானங்கள் செய்வது, இல்லை ஆசிரமங்களுக்கு அதை ஒரு நன்கொடையாக தர்றது, அப்படியே நிறைய விஷயங்கள் அந்த கிராமத்திற்கோ இல்லை நம்ம வசிக்கும் அந்த ஊருக்கோ நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்யறது என்பது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். அதனால் தேனம் தீன ஜனாயஜ வித்தம். அப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவா, ஏழையில இருக்கிறவா, அவளுக்கு அந்த தானத்தை, அந்த ஒரு செல்வத்தை தானம் செய்து அவளோட ஆனந்தத்தை பார்த்து நாமும் ஆனந்தப்பட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்றைய தினம் நாம் பிரபஞ்சத்தில் எது பெரிது என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை ஆரம்பிக்கிறது எங்க என்றால் வைகுண்டத்தில், இந்த பெருமாள் ஸ்ரீனிவாசன் வசிக்கும் அந்த வைகுண்டத்தில் இந்த கதை துவங்குகிறது. அங்க வைகுண்டத்தில் எப்பொழுதும் அந்த நாராயணன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் நாரதர், அவரிடம் ஒரு நபர் அங்க ஒரு கேள்வியை கேட்கிறாராம். இந்த பிரபஞ்சத்திலே எது பெரிது என்று உமக்கு தெரியுமா, தெரிந்தால் எனக்கும் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அந்த நபர். இப்படி இந்த நபர் சொல்றதை கேட்டு நாரதர் கொஞ்சம் கூட யோசிக்காமல், இந்த பிரபஞ்சத்திலேயே பூமி மட்டும்தான், எர்த் மட்டும்தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம், இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த விஷயம் என்று சொல்றார். இது ஏன் என்று கேட்கும்போது, அந்த ஒரு பூமியில மட்டும்தான், அந்த கிரகத்துல மட்டும்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அறிவு கூர்மை வாய்ந்தவர்கள். அவர்கள் சில பேர் அந்த பகவானை பற்றி நினைக்கவில்லை என்றாலும் பல பேர் அந்த பகவானின் உபதேசங்களை பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி எங்கிருந்து வந்தாலோ அதே இடத்தை சென்று அடைகிறா, மோட்சம் பெறா. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தால் புரிகிற அந்த ஒரு ஜென்மமாக, புரிகிற ஒரு பிறவியாக இருப்பது மானிட பிறவி.
அந்த மானிட பிறவி இந்த பிரபஞ்சத்திலேயே பூமியில மட்டும்தான் இருக்கு, அதனால் பூமி சிறந்தது என்று சொல்றார் நாரதர். ஆனால் இதை கேட்ட உடனேயே அந்த நாரதர்கிட்ட எந்த நபர் கேள்வி கேட்டாரோ அந்த நபர் சத்தியமாக அதற்கான பதில் அது இல்லை என்று சொல்றார். அப்ப இதற்கான பதில் என்ன என்று நாரதர் கேட்கிறார். அப்பொழுது அந்த நபர் கூறிய அந்த பதில் என்ன, உலகத்தை விட சிறந்ததாக எது இருக்கு, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.